ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் ட்ராப் சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான சூப். ஈஸியாக பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? மட்டன் சிக்கனா குழம்ப நல்லா அந்த தொட்டியில ஊத்தணும். எப்பா ரைட்டா வைக்கலப்பா. தேவையான பொருட்கள்: முட்டை 4, ஒரு நல்ல பழுத்த தக்காளி 1, ஆனியன் 1, 2 டேபிள் டீஸ்பூன் ஆயில், இல்லை கீ இருந்தால் கீ போட்டுக்கலாம், 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிச்சதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சூப் நல்லா திக்காக வரும். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே முட்டையை உடைச்சி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க எக்கை எடுத்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எக் ட்ராப் சூப் ரெடி. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம். Thank you.